ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம கிட்ட ஓப்போவோட என்கோ பட்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஓப்போ என்கோ பட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் முன்னாடியே வந்து லான்ச் ஆயிடுச்சு. ஆக்சுவலி இந்த என்கோ பட்ஸோட ரிவ்யூ நான் வந்து போட வேண்டாம் தான் நினைச்சேன். ஏன்னா நிறைய பேர் இதோட ரிவ்யூ வந்து முன்னாடியே வந்து போட்டுட்டாங்க. ஆனால் இந்த என்கோ பட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் பிக் பில்லியன் டே சேலில் வந்து செம்ம சூப்பரான ப்ரைஸ்க்கு எனக்கு வந்து கிடைச்சது. வெறும் 1300 ருபீஸ்க்கு வந்து கிடைச்சது. ஸோ அதனால் நான் அது வந்து டக்குன்னு வந்து ஆர்டர் போட்டேன். இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2000. சரி, ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த இயர்பட்ஸோட அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் ரிவ்யூ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பாக்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா இதோட கீ ஸ்பெக்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. சைடில் பார்த்தீங்கன்னா எதுவுமே பெருசாக கொடுக்கல. இந்த சைட்லையும் பார்த்தீங்கன்னா எதுவுமே பெருசாக கொடுக்கல. பின்னாடி பார்த்தீங்கன்னா இதோட எம்ஆர்பி வந்து 4000 வந்து போட்டுருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2000 தான். நீங்கள் ஆஃபரில் என்ன மாதிரி வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 1300 ருபீஸ்க்கே வந்து கிடச்சிருக்கும். சரி, ஓகே, இப்போ இதோட சீலை ஃபஸ்ட்டு நம்ம வந்து கட் பண்ணிப்போம். ஓகே, இப்படி எடுத்து ஃபோன் மாதிரி இப்படி எடுக்கணும்னு நினைக்கிறேன். எடுத்தாச்சு. ஆனால் அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் வந்து இருக்குது. இதை எடுத்து இப்போ ஓரமாக வச்சுக்கலாம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சேஃப்டி கைடு ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் குவிக் ஸ்டார்ட் கைடு வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இதில் பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜிங் கேபிள் வந்து மிஸ் ஆகுது. சரி, ஓகே, இப்போ நம்ம இயர்பட்ஸை வெளியே எடுப்போம். ஸோ வாவ், நல்லா இருக்கு. இந்த இயர்பட்ஸ் டிசைன் பார்க்கறதுக்கு அப்படியே கேலக்ஸி பட்ஸ் ப்ளஸ் டிசைன் மாதிரியே வந்து இருக்கு. சரி, ஓகே கைஸ், இந்த இயர்பட்ஸ் வந்து நல்லா டெஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். ஸோ கைஸ், இந்த இயர்பட்ஸ் நான் வந்து 1 வீக்காக யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ இப்போ இதோட ரிவ்யூ கூட போகலாம். ஸோ வழக்கம் போல் இதோட டிசைன்லேருந்தே ஆரம்பிச்சிடும். ஸோ எல்லா இயர்பட்ஸ் மாதிரி இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல்லாக பிளாஸ்டிக்கில் தான் வந்து செஞ்சுருக்காங்க. பட் நல்ல சூப்பரான குவாலிட்டி பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டியூரபிளாக வந்து இருக்கும். அப்புறம் இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிளாசி ஃபினிஷ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் கிளாசி ஃபினிஷ் கொடுத்துருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இதில் பெருசாக ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மஜஸ் வந்து ஆகிறது இல்லை. ஏன்னா இந்த கலர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹைட் பண்ணிக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான். இது இன்னொரு கலர்லையுமே அவைலபிளாக இருக்குது, ஒயிட் கலர். ஸோ இந்த 2 கலரில் எந்த கலர் நல்லா இருக்குது கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அப்புறம் பிளேஸ்மெண்ட்ஸ்னு வரையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முன்னாடி வந்து ஒரு எல்இடி லைட் இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த எல்இடி லைட் இண்டிகேட்டர் வந்து கேஸில் எவ்வளோ பேட்டரி பர்சன்டேஜ் இருக்குன்னு நமக்கு வந்து காமிக்கும். அப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைப் சி போர்ட் வந்து சார்ஜிங்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதோட ஹிஞ்ச் குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ இப்படி பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா அது வந்து க்ளோஸ் ஆகாது. நல்லா ஸ்டிஃபாக நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ அப்புறம் சைஸுன்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து நல்லா குட்டியாக தான் இருக்குது. அதனால் ஈஸியாக அதை வந்து பாக்கெட்டில் வந்து வச்சுக்கலாம். இயர்பட்ஸோட டிசைன் வரையில் பார்த்தீங்கன்னா அது வந்து ஆங்குலர் இண்டியா டைப் டிசைன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேட் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த ரீஜியன் அப்புறம் டச் கண்ட்ரோல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கிளாஸியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வியர் பண்ணுற ரீஜியன், அதாவது இந்த இடத்துல நமக்கு வந்து மேட் ஃபினிஷ் கொடுத்தனால பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இயர்ஸில் நல்லா கிரிப்பாக வந்து இருந்துச்சு. ஸோ ஃபிட்டுன்னு வரையில் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருந்துச்சு. ஃபிட்லலாம் எந்த வித பிரச்சனையுமே இல்லை. அப்புறம் இந்த இயர்பட்ஸும் நல்லா லைட் வெயிட்டாக இருக்கனால நம்ம இது வந்து ரொம்ப நேரம் யூஸ் பண்ணிருக்கலாம். ஸோ லாங் டேர்ம் யூசேஜ் எப்பயுமே எந்த வித ப்ராப்ளம்ஸுமே இருக்காது. ஸோ கைஸ், நெக்ஸ்ட் இந்த இயர்பட்ஸோட டச் கண்ட்ரோல்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா டச் கண்ட்ரோல்ஸ் நல்லா சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது. சரி, ஓகே, இதோட ஃபங்க்ஷன்ஸில் என்ன நம்ம பார்த்துடலாம். நம்ம லெஃப்ட் இல்லைனா ரைட் ரெண்டில் தான் ஒரு இயர்பட் வந்து ஒரு வாட்டி டேப் பண்ணோம்னா மியூசிக் வந்து ப்ளே இல்லைனா வந்து பாஸ் ஆகும். இப்போ ரைட் இயர்பட்டை நம்ம வந்து டபுள் டேப் பண்ணோம்னா மியூசிக் வந்து ஃபார்வர்ட் ட்ராக் வந்து போகும். லெஃப்ட் இயர்பட்டை நம்ம வந்து டபுள் டேப் பண்ணோம்னா மியூசிக் வந்து பேக்வர்ட் ட்ராக் வந்து போகும். அப்புறம் ரைட்டுனா லெஃப்ட் ரெண்டில் தான் ஒரு இயர்பட் வந்து நம்ம ட்ரிபிள் டேப் பண்ணோம்னா கேமிங் மோட் வந்து ஆக்டிவேட் ஆகும். அப்புறம் இந்த இயர்பட்ஸில் எனக்கு இன்னொரு பிடிச்ச விஷயம்னா அதில் வந்து வால்யூம் கண்ட்ரோல்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக நிறைய பேர் வந்து தர மாட்டாங்க. ஸோ வால்யூம் கண்ட்ரோல்ஸ் என்ன பண்ணணும்னா நம்ம வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணோம்னா நம்ம வந்து ரைட் இயர்பட் வந்து டச் அண்ட் ஹோல்ட் பண்ணோம்னா வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் லெஃப்ட் இயர்பட்டை நம்ம வந்து டச் அண்ட் ஹோல்ட் பண்ணோம்னா வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு இதோட டச் கண்ட்ரோல்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் பிடிக்கலனா நீங்கள் வந்து அந்த moledy ஆப் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி கஸ்டமைஸ் பண்ணணுங்கிறது வந்து நான் லேட்டர் பார்ட் ஆஃப் தி வீடியோவில் வந்து சொல்கிறேன். அப்புறம் இந்த இயர்பட்ஸில் வந்து நம்ம வந்து கால்ஸ்க்குமே வந்து இந்த டச் கண்ட்ரோல்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து காலை ஆன்சர் பண்ணுறதுக்கோ இல்லை என்கால் பண்ணுறதுக்கோ பார்த்தீங்கன்னா நம்ம லெஃப்ட் இல்லை ரைட் ரெண்டில் ஏதாவது ஒரு இயர்பட் வந்து டபுள் டேப் பண்ணால் போதும். பேட்டரி லைஃப்னு வரையில் பார்த்தீங்கன்னா அதோட டோட்டல் பேட்டரி லைஃப் வந்து 24 hours. அப்புறம் இயர்பட்ஸோட இண்டிவிஜுவல் பேட்டரி லைஃப் வந்து 6 hours. அப்புறம் ஓப்போவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிளியராக வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. இந்த 6 hours அப்புறம் 24 hours கிளைம் வந்து வால்யூமை வந்து 50% வச்சு கேட்கும்போது கிடைக்கிற ரிசல்ட்ஸ்னு வந்து சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நம்ம வால்யூமை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சோம்னா கொஞ்சம் கம்மியான ரிசல்ட்ஸ் மேபி வந்து கிடைக்கும். 6 hours போல் ஒரு 5.5 hours இல்லைனா 5 years வந்து கிடைக்கும். ஸோ எப்படி இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அதோட பேட்டரி லைஃப் வந்து நல்லா சூப்பராக தான் இருக்குது. நல்லா டீசெண்டாக சாலிடாக வந்து கொடுத்துட்டாங்க.
கனெக்டிவிட்டின்னு வரையில பார்த்தீங்கன்னா, இந்த இயர்பட்ஸ்ல வந்து ப்ளூடூத் 5.2 தான் வந்து இருக்கு. இது பார்த்தீங்கன்னா, செம்ம ஃபாஸ்ட்டா வந்து பேர் ஆயிருச்சு. இன்ஃபாக்ட் நான் இயர்பட்ஸ கேஸ்லேருந்து வெளிய எடுத்தோனே பார்த்தீங்கன்னா, பேர் ஆயிரும். அவ்வளோ ஃபாஸ்ட்டா இருந்துச்சு. ஒரு இயர்பட்ஸ் வெளிய எடுத்தோனே பார்த்தீங்கன்னா, பேர் ஆயிரும். ஸோ ஜென்ரலா பார்த்தீங்கன்னா, எல்லா இயர்பட்ஸுமே வந்து 2 இயர்பட்ஸ் வெளிய எடுத்தா தான் வந்து பேர் ஆகும். ஆனா இது அப்படி இல்ல. ஒரு இயர்பட்ஸ் எடுத்தோனே வந்து பேர் ஆயிருச்சு. இதுவரைக்கும் நான் டெஸ்ட் பண்ணதுல இந்த இயர்பட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா, செம்ம ஃபாஸ்ட்டான கனெக்டிவிட்டி வந்து இருக்கு. அப்புறம் ரேஞ்சுன்னு வரையில பார்த்தீங்கன்னா, இவங்க கிளைம் பண்ற மாரி எனக்கு ஈஸியா 10 மீட்டர்ஸ் வந்து கிடைச்சிருச்சு. அப்புறம் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இந்த இயர்பட்ஸ்ல என்னன்னா, இந்த இயர்பட்ஸ் வந்து IP54 ரேட்டிங் வந்து குடுத்துருக்காங்க. ஜென்ரலா எல்லாருமே பார்த்தீங்கன்னா, IPX ரேட்டிங் தான் வந்து குடுப்பாங்க. அப்படி IPX ரேட்டிங் தரனால நமக்கு வந்து டஸ்ட் ப்ரூஃப் வந்து இருக்காது. ஆனா இந்த இயர்பட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, டஸ்ட் ப்ரூஃப்மே இருக்கு. ஸோ இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா, டஸ்ட் அண்ட் வாட்டர் ப்ரூஃப். அப்புறம் ஆடியோ கோடெக்ன்னு வரையில பார்த்தீங்கன்னா, இந்த இயர்பட்ஸ்ல நமக்கு வந்து 2 ஆடியோ கோடெக் வந்து குடுத்துட்டாங்க. SBC அண்ட் AAC. கால் குவாலிட்டின்னு வரையில பார்த்தீங்கன்னா, இந்த இயர்பட்ஸ்ல ஏதோ இன்டெலிஜென்ட் கால் நாய்ஸ் கேன்சலேஷன் ஏதோ ஒரு டெக்னாலஜி வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ இதோட கால் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா, நல்லா சூப்பராவே இருந்துச்சு. நம்ம நாய்ஸே இல்லாத இடத்துலேருந்து பேசினோம்னா, கால் குவாலிட்டி வந்து நல்லா இருந்துச்சு. பட் வேறஸ் நம்ம கொஞ்சம் நாய்ஸியரான என்விரான்மென்ட்ல போனாலுமே பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் லைட்டா வந்து அடி வாங்க ஆரம்பிச்சது. எல்லா இயர்பட்ஸும் அப்படிதான். லேட்டன்சின்னு வரையில பார்த்தீங்கன்னா, இந்த இயர்பட்ஸ்ல வந்து 80 மில்லி செகண்ட் வரைக்கும் லேட்டன்சி ரேட் வந்து இருக்கு. பட் ஆனா நீங்க அந்த 80 மில்லி செகண்ட் லேட்டன்சி ரேட் உங்களுக்கு கிடைக்கணும்னா, நீங்க கேமிங் மோட் வந்து எனேபிள் பண்ணணும். ஸோ கேமிங் மோட் எப்படி எனேபிள் பண்றது நம்ம ப்ரீவியஸ் பார்ட்ல வந்து பார்த்துட்டோம். டச் கண்ட்ரோல்ஸ் மூலியமாவே எனேபிள் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஆப்ல கூட எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி கேமிங் மோட் எனேபிள் பண்ணி இந்த இயர்பட்ஸ்ல நான் வந்து வீடியோஸ் பார்த்தேன். வீடியோஸ் பார்க்கும்போது சுத்தமா லேட்டன்சி டிலேஸ் வந்து ஃபேஸே பண்ணல. கேம்ஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா, நான் அவ்வளோ பெருசாலாம் ஃபேஸ் பண்ணல. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா சூப்பரா இருந்துச்சு. அதனால கேமிங்க்கு இந்த இயர்பட்ஸ் செட் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இந்த இயர்பட்ஸ் வந்து செட் ஆகும். இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இந்த இயர்பட்ஸ்க்கு என்னன்னா, அந்த இயர்பட்ஸ்க்கு வந்து ஆப் சப்போர்ட் இருக்கு. ஸோ அந்த ஆப் நேம் என்னன்னா, moledy ஆப். ஸோ அந்த moledy ஆப் பார்த்தீங்கன்னா, OnePlus இயர்பட்ஸ்க்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ Oppo இயர்பட்ஸ் அண்ட் OnePlus இயர்பட்ஸ் 2த்துக்குமே ஒரு காமனான ஆப் தான் வந்து இது. ஸோ ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணனே பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 2 இயர்பட்ஸ் லெஃப்ட் அண்ட் ரைட் இயர்பட்டோட பேட்டரி பர்சன்டேஜ் வந்து காமிக்குது. ஆக்சுவலி கேஸோட பேட்டரி பர்சன்டேஜ் வந்து காமிக்கல. ஏன்னா நம்ம வந்து கேஸ்க்குள்ள வந்து இந்த இயர்பட்ஸ் போட்டதுக்கு அப்புறம் தான் வந்து கேஸோட பேட்டரி பர்சன்டேஜ் வந்து காமிக்கும். ஸோ போட்டோன்னே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு காமிக்குது 50%. ஸோ அடுத்து என்ன குடுத்துருக்காங்கன்னா, நமக்கு வந்து ஏதாவது இந்த இயர்பட்ஸ் ஏதாவது சாஃப்ட்வேர் அப்டேட் இருந்துச்சுன்னா, நம்ம வந்து இங்க பண்ணிக்கலாம். அப்புறம் இயர்பட்ஸோட கண்ட்ரோல்ஸும் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இங்க கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து குடுத்துருக்காங்க. அப்புறம் கடைசியா பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கேமிங் மோடுக்கான ஆப்ஷனுமே வந்து குடுத்துருக்காங்க. ஸோ நெறைய கஸ்டமைசேஷன் இந்த ஆப்ல இல்ல. Realme லிங்க் அளவு நெறைய குடுக்கல. நெக்ஸ்ட் இந்த இயர்பட்ஸோட சவுண்ட் குவாலிட்டி பத்தி பார்ப்போம். ஸோ இந்த இயர்பட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, 8mm டிரைவர்ஸ் வந்து இருக்கு. ஸோ நான் என்ன நினைச்சேன்னா, இதுல வெறும் 8mm டிரைவர்ஸ் இருக்கனால இதோட பேஸ் வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காதுன்னு நினைச்சேன். ஆனா அப்படி இல்ல. இதோட பேஸ் பார்த்தீங்கன்னா, நல்லா சூப்பராவே இருந்துச்சு. நமக்கு தேவையான அளவு பேஸ் பார்த்தீங்கன்னா, இந்த இயர்பட்ஸ்ல வந்து இருக்கு. மத்த டோன்ஸும் பார்த்தீங்கன்னா, நல்லா பக்காவா இருந்துச்சு. டிரைவர் சைஸ் கம்மியா இருக்கனால மிட் டோன்ஸும், ட்ரெபிள்ஸும் பார்த்தீங்கன்னா, நல்லா சூப்பராவே வந்து குடுத்துட்டாங்க. வோக்கல்ஸும் பார்த்தீங்கன்னா, நல்லா கிளியரா கிறிஸ்பா இருந்துச்சு. ஸோ பெருசா இந்த இயர்பட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, நம்ம சவுண்ட் குவாலிட்டில வந்து கம்ப்ளைண்டே பண்ண முடியாது. இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சவுண்டிங் இயர்பட்ஸ்ன்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ். நம்ம இந்த வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம். ஸோ இந்த இயர்பட்ஸோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ₹2000. ₹2000க்கு இந்த இயர்பட்ஸ் வொர்த்தான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா வொர்த்துன்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா இந்த இயர்பட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, பெருசா எந்தவித காம்ப்ரமைசஸுமே இல்ல. எல்லாமே பக்காவா தான் சாலிடாவே வந்து குடுத்துட்டாங்க. Oppo கிட்ட பிடிச்ச விஷயம் என்னன்னா, Oppo நான் நினைச்சிருந்தா இந்த இயர்பட்ஸ்ல வந்து ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் அது மாதிரி ஏதாவது ஹை எண்ட் ஃபீச்சர்ஸ் வந்து குடுத்துருக்கலாம். சப்போஸ் அப்படி ஹை எண்ட் ஃபீச்சர்ஸ் குடுத்திருந்தாங்கன்னா, எதுலயாச்சுமே காம்ப்ரமைஸ் வந்து பண்ணியிருக்கணும். மேபி பில்ட் குவாலிட்டி அது மாதிரி எதுலயாச்சும் வந்து காம்ப்ரமைஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி ஹை எண்ட் ஃபீச்சர்ஸ் எதுவுமே குடுக்காம, நமக்கு தேவையான பேசிக்ஸ் எல்லாமே கரெக்ட்டா நல்லா சாலிடா வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த விஷயத்துல பார்த்தீங்கன்னா, Oppo வந்து பாராட்டி ஆகணும். அப்புறம் என்ன மாரி நீங்க இந்த இயர்பட்ஸ் வந்து Flipkart பிக் பில்லியன் டே சேல்ல வந்து ₹1300 வாங்குனீங்கன்னா, அது ஒரு செம டீல்னு நான் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ இப்பயுமே பார்த்தீங்கன்னா, Flipkartல வந்து ₹200 சீப்பா தான் வந்து வித்துட்டு இருக்காங்க. ₹1800க்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இப்பயே நீங்க வந்து வாங்க பாருங்க. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.